ஸோ இந்த வாரத்துக்கு உண்டான வீக்லி அனாலிசிஸ் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் இந்த எல்லா இண்டெக்ஸோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியா எங்கே இருக்குது, ஸ்ட்ராங்கான ரெசிடன்ஸ் ஜோன் எங்கே இருக்குது, எங்கே எக்ஸாக்டான பை இல்லை செல்லிங் இருக்குது, எல்லாமே நம்ம வந்து கிளியர் கட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிஃப்டி பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் சைடு வந்துச்சுன்னா இது ஸ்பாட் சார்ட். சரிங்களா? ஸோ நிஃப்டி டவுன் சைடு வந்துச்சுன்னா நமக்கு டவுன் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 22,242 இருக்குது, அப்புறம் 22,187 இருக்குது, அப்புறம் நமக்கு 22,117. இந்த 3 லெவல்ஸும் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட். சரிங்களா? ஸோ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுங்கிறப்ப ஒன்று 22,242 பவுன்ஸ் ஆக சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது, இல்லைனா 22,187 ஒரு பவுன்ஸ் பேக் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த 2 லெவலையும் பிரேக் பண்ணி வச்சுன்னா 22,117 வரைக்கும் நீங்கள் டவுன் சைட் டார்கெட் வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து கூட பவுன்ஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ அப்சைட் டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,339, 22,427, 22,455 இந்த 3 தான் உங்களுக்கு அப்சைட் டார்கெட். ஸோ சேஃப் ட்ரேடராக இருக்கும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பை சைடுக்கு சொல்கிறேன், இந்த 22,339 இந்த லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகாத வரைக்கும் நீங்கள் பை சைடு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கிளியரான பை ட்ரெண்டுங்கிறது இந்த 22,339 கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியரான அப் ட்ரெண்ட். சரிங்களா? ஸோ இந்த லெவலுக்கு கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் கண்டிப்பாக வந்து ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து அதாவது 22,242 இல்லை 22,187 இல்லை 22,117 இந்த ஜோன்லேருந்து நம்ம ஒரு பையிங் ட்ரை பண்ணாலுமே உண்மையிலே மார்க்கெட்டில் எங்கே எக்ஸாக்டான பையிங் வந்து க்ரியேட் ஆகும், அதாவது கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை சைடு எங்கே திரும்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு சொல்கிறேன் 22,339 மேலே போகிறப்ப மட்டும்தான். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே இந்த 3 சப்போர்ட் லெவல்ஸ் வந்து எடுக்கிற பை சைடுக்கு எடுக்கிற ட்ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபபிலிட்டி, அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அந்த ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் சக்ஸஸும் கொடுக்கலாம், இல்லை ஃபெயிலியரும் ஆகலாம். ஏன்னா நான் கிளியராக சொல்லிட்டேன், இந்த லெவலுக்கு மேலே போனால் தான் பை. ஸோ இந்த சப்போர்ட் லெவல்ஸ் இருந்து நீங்கள் வந்து ஒரு பை சைடு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த 22,339 அது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு இந்த இடத்துக்கிட்ட போகும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ கால் ஆப்ஷன் பொசிஷன் வச்சுருக்கீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறது பெட்டர். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு ரியாக்ஷன் நடக்குது, இன்கேஸ் இதை பிரேக் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ஷன் ஆகிறாங்களான்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மறுபடியும் பொசிஷன் பில்ட் பண்ணிக்கிறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். ஸோ நிஃப்டி இந்த வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேன் நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த கேன் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இந்த வீக்குக்கு மட்டும் தான் இந்த நம்பர்ஸ் எல்லாமே வேலிடாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு இந்த நம்பர்ஸ் வச்சுலாம் வந்து ட்ரேட் பண்ண நினைக்காதீங்க, பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த வீக்குக்கு மட்டும்தான் அந்த நம்பர்ஸ். சரிங்களா? ஸோ கிளியராக புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் லெவல்ஸ் இருக்குது, ஸோ அப்சைட் டார்கெட்ஸ் என்ன, டவுன் சைட் டார்கெட்ஸ் என்ன, எங்கே கிளியரான அப் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு, எதுக்கு கீழே ட்ரேடான டவுன் ட்ரெண்ட், இந்த மாதிரி எல்லாமே கிளியராக சொல்லிட்டேன். ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாமே வேணால் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ 22,445, 22,427, 22,339, 22,242, 22,187, 22,117. சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த வீக்கு நிஃப்டி ட்ரேடாக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதிகபட்சம் அந்த 22,117 22,455. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இப்போது கண்டினியூஸாக இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எக்ஸாக்டாக ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னா 47,443 அப்புறம் 47,391 இந்த ஜோன்லேருந்து நீங்கள் ஒரு பையிங் ட்ரை பண்ணலாம், அதாவது ரிவர்சல் ட்ரேடுக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 48,057. ஸோ ரேஞ்ச் பெருசாக இருக்குது. ஸோ டார்கெட் இந்த மாதிரி நான் சொல்கிற டார்கெட்லாம் ஒரே நாளில் இன்ட்ராடேயில் அச்சீவ் ஆகணும்னு நினைக்காதீங்க, அது வந்து பாசிபிள் வந்து மேக்ஸிமம் கிடையாது. நான் இது வந்து வீக்லி அனாலிசிஸாக தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ இந்த வாரத்துக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்பைரி வேறு. ஸோ நீங்கள் வாட்டுக்கு இன்ட்ராடேயில் எடுத்துகிட்டு ப்ரீமியம் டிக்கில் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன் சைடில் உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 47,443, 47,391 இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக 47,062 47,038 வரைக்கும் ஒரு டவுன்ஃபால் ஆக வாய்ப்புகள் ஜாஸ்தியே இருக்குது. ஸோ இந்த லெவல் தான் இப்போ வந்து ஹோல்டு பண்ணணும் பேங்க் நிஃப்டி. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் நீங்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களை அப்சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதுதான் 48,057, 48,255. சரிங்களா? ஸோ இந்த 48,255 பிரேக் பண்ணுறது பட்சத்தில் நமக்கு 48,682 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம வந்து பையிங் பொசிஷன் எங்கெல்லாம் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த 47,443, 47,391 க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இங்கேருந்து சடனாக ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் நடக்க வாய்ப்புகள் ஜாஸ்தியே இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக புட் ஆப்ஷனை நீங்கள் ட்ரையல் பண்ணிட்டே போகலாம். சரிங்களா? எதுக்குன்னா இந்த டார்கெட் வரைக்கும் 47,062, 47,038 வரைக்கும். ஸோ நமக்கு பையிங் சைடுக்கு பொசிஷன் எங்கெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 47,443, இந்த 391, 47,391 இந்த ஏரியாவில் நம்ம ஒரு பைக்கு ட்ரை பண்ணலாம்.
இதை விட்டால் நமக்கு எக்ஸாக்டான நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47.06 to 47.038 கொடுத்துருக்கிற லெவல்ஸுக்கு வரட்டும், அது வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் அந்த லெவல்ஸை கிட்டாரப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரேடிங் அந்த வின்னிங் ப்ராபபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். இன்னொன்று நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ கொடுத்துருக்க லெவலுக்கு மார்க்கெட் வரட்டும், அந்த இண்டெக்ஸ் வந்து ஹிட் ஆகட்டும், அது வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதான் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். நீங்கள் சும்மா ஏனதானு ஏதாவது ஒரு இடத்துல போய் எடுத்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஒரு கால் ஆப்ஷன், ஒரு புட் ஆப்ஷன் அந்த மாதிரி எடுத்து ஒரு ஓவர் ட்ரேடில் தான் போய் முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொடுத்துருக்க லெவலில் மட்டுமே ஒரு பொசிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பக்காவான பை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 48,057 இதை தாண்டினா மட்டும்தான் உண்மையிலே மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து அப் ட்ரெண்டுக்கு வந்து ரெடி ஆகும். சரிங்களா? ஸோ இந்த லெவல் 48,057 தாண்டாத வரைக்கும் கிளியர் அப் ட்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ என்ன தான் இங்கே ரிவர்சல்லாம் நடந்தாலும் இந்த டார்கெட்டை நோக்கி வரும். ஆனால் கிளியர் அப் ட்ரெண்ட், ஒரு பொசிஷனல் பை அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு சேஃபான ஒரு கால் ஆப்ஷன் சைடு ஒரு பொசிஷன் நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா 48,057 தாண்டாத வரைக்கும் அது வாய்ப்பில்லை. ஸோ 48,057 தாண்டிச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து நல்லாவே மறுபடியும் புல்லிஷ்க்கு டர்ன் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த லெவல் தான் இப்போ பேங்க் நிஃப்டி ரொம்ப முக்கியமான லெவல். ஸோ இந்த லெவலுக்கு கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது மறுபடியும் டவுன் ட்ரெண்டு தான் போக பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக மறுபடியும் லாங் பொசிஷன் கிரியேட் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த 48,057 லெவலை கண்டிப்பாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா 48,682 இருக்குது, 48,255 இருக்குது, 48,057 இருக்குது. ஸோ 47,443, 47,391, அப்புறம் 47,062, 47,038. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு 21,588 ஒரு டார்கெட் இருக்குது. சரிங்களா? அப் சைடில், அப்புறம் 21,377, அப்புறம் 21,292. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த 21,292 தான் மேஜர் லெவல். இது கீழே ட்ரேட் ஆகிற வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் இருக்கும். இதை கிராஸ் பண்ணுச்சுன்னா அப் ட்ரெண்டுக்கு இதை கிராஸ் பண்ணணும். இந்த 21,292 கிராஸ் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் உங்களுக்கு 21,377 21,588 இந்த டார்கெட்லாம் போகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ டவுன் சைட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 21,108, 21,060. சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஃபின் நிஃப்டி ரிவர்சல் ஆகணும், இந்த ஜோன்லேருந்து ரிவர்சல் ஆகணும். அப்படி இல்லைனா கண்டிப்பாக டவுன்ஃபால் வந்து இது வரைக்கும் இருக்கவும் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. 2895, 2830 இந்த லெவல் வரைக்கும் டவுன்ஃபால் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ். ஆனால் அது எப்போனா இந்த ரெண்டு லெவல் பிரேக் பண்ணும். நேர்லி இந்த 21,060 இருக்கு இல்லையா, இதை பிரேக் பண்ணி நல்ல ஒரு டவுன்ஃபால் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் வரும். சரிங்களா? ஸோ நமக்கு ரிவர்சல் ட்ரேடுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், இந்த ஜோன் இந்த 21,060 21,108 இந்த ஜோன்லேருந்து நம்ம ஒரு ரிவர்சல் ட்ரேட் ட்ரை பண்ணலாம். எதை டார்கெட் பண்ணினா 21,292 டார்கெட் பண்ணி எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதையும் பிரேக் பண்ணி இங்கெல்லாம் டவுன் வந்துருச்சுன்னா 2895 ஒரு ரிவர்சல் ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லை 2830 ஒரு ரிவர்சல் ட்ரேட் பாசிபிலிட்டிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே அக்யூரேட்டான லெவல்ஸ். கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன், ஒரு பவுன்ஸ் இது நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10,888 நமக்கு ஒரு டார்கெட் இருக்குது, 10,867 ஒரு டார்கெட்டு, 10,810 இதுதான் நமக்கு 3 அப்சைட் டார்கெட். சரிங்களா? ஸோ இந்த 10,810 கீழே இருக்க வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும். 10,810 கிராஸ் பண்ணிச்சுனா தான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்னா புல்லிஷ்க்கு டர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ டவுன் சைடு இப்போ மிட் கேப் இண்டெக்ஸ் வருதுன்னா அது மோஸ்ட் பாசிபிள் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 10,630, 10,541, 10,536, 10,426. சரிங்களா? ஸோ நம்ம எங்கெல்லாம் கால் ஆப்ஷன் வந்து ட்ரேடு எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,630 ஒரு ட்ரை கொடுக்கலாம், இல்லை 10,530 இல்லை 540 இந்த ஜோன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ எப்போவுமே நம்ம அந்த பையிங்க்கு நம்ம ரெடியாக இருக்க ஜோனில் வந்து அங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வருதா, இல்லை எதுவும் ஹேமர் கேண்டில் இதாகுதா, அந்த மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஏன்னா லெவல்ஸ் பார்த்தோன்னே சும்மா இது கொடுத்துருக்காங்க ஸோ பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம சும்மா அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த லெவல்ஸ் கிட்ட வரும்போது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஜோன்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து இந்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ரேஞ்ச் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ட்ரேடிங் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. பெரிய லாட் சைஸ் போட்டு ட்ரேட் பண்ணாதீங்க, ரொம்பவே ரிஸ்கி. சரிங்களா? ஸோ மினிமம் லாட்லேயே இந்த வாரத்துக்கு மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ண பாருங்கள், பெரிய லாட் சைஸ் வேணாம். சரிங்களா? ஸோ டவுன் சைட் டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. 10,630, 10,541, 10,536, 10,426. அப்சைட் டார்கெட்ஸ் 10,810, 10,867, 10,888. சரிங்களா?
ஸோ இந்த லெவல் கீழே இருக்குது சர்வீஸ் டவுன் ட்ரெண்ட், இது தாண்டிச்சுன்னா அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஸோ சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அப் ட்ரெண்டில் வந்து 3 டார்கெட் இருக்குது. 74,519, 73,969, 73,905. இது 3மே நமக்கு இப்போ அப் ட்ரெண்டு, அப் சைடுக்கு உண்டான டார்கெட்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த 3 டார்கெட்டையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ சென்செக்ஸ் வந்து எங்கே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 73,400, அப்புறம் 73,315, 73,190, 72,992. கண்டிப்பாக இந்த லெவல்ஸ் இருந்து மறுபடியும் ரிவர்சல் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி. நம்ம கொடுக்குற லெவல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவான சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ தெளிவாக எல்லா இண்டெக்ஸ்லையும் ட்ரேட் பிளான் என்னன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். எல்லா லெவல்ஸையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 73,315க்கு மேலே இருக்க வரைக்கும் அப் ட்ரெண்டில் தான், அதாவது சைட்வேஸ்லேயே அப் ட்ரெண்ட் அப்படியே போக வாய்ப்பு தான் ஜாஸ்தி. ஸோ அந்த 73,315 கீழே வரப்போ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக சைட்வேஸ் டவுன் ட்ரெண்ட் டேர்ன் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த 73,315க்கு கீழே வரப்போ டார்கெட் வந்து நமக்கு 73,190 இருக்கும், 72,992 இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 73,315க்கு மேலே ட்ரேட் ஆகிற பட்சத்தில் நமக்கு 73,400ம். இதுக்கு அடுத்த மேஜர் டார்கெட் பார்த்தீங்கன்னா 73,905, 73,969, 74,519. சரிங்களா? ஸோ இந்த நான் கொடுத்துருக்க லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீக்குக்கு உண்டான மேஜரான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். சரிங்களா? ஸோ இன்ட்ராடேயில் இது பேஸ் பண்ணி இந்த லெவல்ஸ் வரும்போது எக்ஸாக்டாக ஒரு பை சைடோ செல் சைடோ பொசிஷனை பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது மேஜரான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்னால ஒரு நாள் ஹிட் ஆகாமல் இருக்கும், மறுநாள் ஹிட் ஆகலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் பொசிஷன் எடுத்து வச்சுட்டு இப்போ எல்லா நாளும் எக்ஸ்பைரி இருக்கனால நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த டார்கெட் போய் ஹிட் ஆகணும்னு நினைக்கிறது வந்து தப்பு. உங்கள் ப்ரீமியம் டிகே ஆயிரும், நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் கூட மறுபடியும் மைனஸில் வரதுக்கு ஜாஸ்தி. சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், எக்ஸாக்டான நம்ம கொடுத்துருக்க ஒரு சப்போர்ட் லெவலோ ரெசிஸ்டன்ஸ் லெவலோ வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ பை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் வரப்போ புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே முக்கியமான கேன் நம்பர்ஸ். ஸோ நம்ம இதில் வந்து நிஃப்டிலேருந்து சென்செக்ஸ் வரைக்கும் இந்த வீக்குக்கு உண்டான எல்லா இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன, சப்போர்ட் என்ன, எங்கே உண்மையான பை இருக்குது, எது கீழே ட்ரேட் ஆகிறப்ப செல் சைடு, எதுக்கு மேலே வந்தால் பை சைடு, இந்த மாதிரி எல்லாமே கிளியராக பார்த்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் ஃபர்தராக ஸ்டாக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸு இல்லை இன்ட்ராடேயில் இந்த மாதிரி இண்டெக்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி கேன் நம்பர்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், எக்ஸாக்டான நம்பர்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸாக்டான ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி கிளியர் கட்டாக இந்த மாதிரி மார்க்கெட் இதுலேருந்து டேர்ன் ஆகும், இதுலேருந்து இந்த மாதிரி ரிஜெக்ஷன் ஆகும், இதுலேருந்து சப்போர்ட் எடுக்கும், ஸோ சப்போர்ட் எடுத்தால் இது வரைக்கும் டார்கெட் போகும், ரிஜெக்ஷன் ஆனால் இது வரைக்கும் டார்கெட் போகும், இந்த மாதிரி கிளியர் கட்டாக நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்னோடய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.